நம்ம வீட்டுக்கு பின்னால அந்த களப்பு மேடு இருக்குல்ல, அங்க ஒரு பெரிய அரச மரம் ஒண்ணு இருக்கு. நிம்மதியான இடம், யாரும் வரமாட்டாங்க. அப்போ எனக்கு பரீட்சை டைம். நான் தனியா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பக்கத்துல ஒரு கிணறு ஒண்ணு இருக்கு பாரு, அந்த கிணத்துல அந்த பொண்ணு தண்ணி அரைச்சுக்கிட்டு இருக்கேன். எந்த பொண்ணு? அது அந்த இவரோட மக. அந்த பேர் கூட மறந்து போச்சு. பரவாயில்ல, அந்த பொண்ணு தண்ணி அரைச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப காத்து வேகமா அடிச்சுக்கிட்டு இருந்ததா. அப்ப என்னாச்சு, என்னுடைய புஸ்தகத்துல இருந்து ஒரு பேப்பர் பிச்சுக்கிட்டு போய் காத்துல படப்பட அடிச்சுட்டு போய் அந்த கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. இல்ல, அந்த பொண்ணு தண்ணி அரைச்சுக்கிட்டு இருந்தால அந்த பக்கெட்ல போய் விழுந்துருச்சு. அப்புறம் அந்த பொண்ணு குனிஞ்சு அந்த பேப்பரை முள்ள எடுத்து, இது பேர் என்ன, முந்தானியால நல்லா 2 பக்கம் தொடச்சு அதை எடுத்துக்கிட்டு என் பக்கத்துல வந்து நின்று என்கிட்ட கொடுத்தேன். உங்க பக்கத்துலயா? கொடுத்துட்டு அவ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. என் காதுல ஒண்ணும் விழுவல. ஏன் விழல? என்னதான் ஒரு பொண்ணு, நான் ஒரு ஆம்பளை தனியா இருக்கிறேன், என்ன வந்து பாத்துக்கிட்டு என்கிட்ட